ஏடு பெருக்கு அப்படிங்கிறதுடைய நோக்கம் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களுக்கு சிலபஸ பத்தின ஒரு கம்ப்ளீட்டான ஒரு புரிதல் உங்களுக்கு வந்து வேணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடையும், பிளஸ் டெய்லி வந்து கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ரைட்டிங் பிராக்டிஸ வந்து ஊக்குவிக்கிறதுக்காக மட்டும்தான். சரியா? திஸ் இஸ் நாட் ஒரு காம்ப்ரிஹென்சிவான இதுன்னா கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்கள வந்து இது பண்றது. அதுதான் இந்த திட்டத்துடைய நோக்கம். இதுல நீங்க எந்த அளவுக்கு வந்து பார்ட்டிசிபேட்டரியா, இன்வா கொஞ்சம் வாலண்டரியா இது பண்றீங்களோ, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கான பெனிஃபிட். சரி. இப்போ நான் சில அடிப்படையான கேள்விகள் கேட்கிறேன். அதற்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இப்ப நீங்க தினசரி கொஸ்டின் பார்க்குறீங்க. உங்களுக்கு இந்த கொஸ்டின்ல எதுவும் இல்ல கொஸ்டினே புரியலையா? இல்ல இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து எனக்கு வந்து தோணுது. ஸ்ட்ரைக் ஆகுது இந்த கொஸ்டினு. ஆனா ஆன்சர் எழுதும்போது என்னால வந்து வார்த்தைகள்ல வந்து என்னால கொண்டு வர முடியல. எங்க ஆரம்பிக்கணும்னு தெரியல. எங்க முடிக்கணும்னு தெரியல. இல்ல இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கா? இல்ல எனக்கு ஆன்சர் நல்லாவே தெரியுது. ஆனா என்னால வந்து பேப்பர கம்ப்ளீட் பண்ண முடியல. இத மாதிரி என்னென்ன சவால்கள் எல்லாமே நீங்க எதிர்கொள்றீங்களோ, என்கிட்ட முதல்ல அத சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் சொல்றேன். நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன். சார் வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க. சார் இப்ப எப்புட்ன்னா, இப்ப ஒரு எக்கனாமிக்ஸ் வந்து நீங்க இந்தியன் எக்கனாமி 11த் புக்ல படிக்க சொன்னீங்க சார். ஆமா. ஆனா, இப்போ அந்த பாப்புலேஷன் குரோத்துக்கும், எக்ஸ்ப்ளோஷனுக்கும் இருக்கிற டிஃபரெண்ட் பத்தி அதுல எதுவுமே இல்ல சார். சரி, இதுக்கு பாப்புலேஷனுக்கு போயிட்டேன். எக்கனாமிக்ல ஆ. இந்த வேலை வாய்ப்போட இத பத்தி எழுத சொல்லியிருக்கிறீங்க. ஆமா. வேலை அமைப்பு முறை. ஆனா அத பத்தி எதுவுமே இல்லையே சார் அந்த இந்தியன் எக்கனாமில. அது வேலை அமைப்பு முறை இது ரைட். ஓகே. அதாவது வந்து உங்களுக்கு வந்து இந்த கேள்வி வந்து புரியல. ரைட். நான் என்னன்னா சார், இப்ப நீங்க எனக்கு ஒரு சிலபஸ் குடுக்குறீங்க இந்தியன் ஆ. நான் கொஞ்சம் தேடி புடிச்சு படிச்சு கூட அன்னைக்கு அட்டெண்ட் பண்ணி பார்த்தா கரெக்ட்டா இருக்கும் சார். இப்ப நான் அன்னைக்கு ஒரு நாள் படிக்கிறேன். ஆ. அன்னைக்கு அந்த கொஸ்டின் எடுத்து பார்க்கும்போது, நம்ம படிக்காதெல்லாம் இருக்கிறப்ப ஏதோ ஒரு கொஞ்சம் படிச்ச மாரி இருந்தா மேனேஜ் பண்ணி எழுதலாம் சார். கொஞ்சம் சிலபஸ் விட்டு வெளிய போற மாரி அப்படி ஃபீல் ஆகுது. ஓகே. ஓகே. நான் கிளாரிஃபை பண்ணிர்றேன். சரியா? நீங்க குறிப்பா ஓகே. அந்த இது. இப்போ நான் உங்கள சில கேள்விகள் கேட்கிறேன். அதுக்கு வந்து நீங்க பதில் சொல்லுங்க. ஓகே சார். உங்களுக்கு பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெரிட்டரி செக்டார் இத பத்தி உங்களுக்கு தெரியுமா? அத பத்தி இப்ப படிக்கல சார். அது தெரியும். ஆ தெரியும். ரா மெட்டீரியல் பிரைமரி செக்டார் அத வச்சு இது ஆக்சுவலி பண்றது செகண்டரி. ஆக்சுவலி நீங்க அத எக்கனாமிக்லயும் பார்க்கலாம். எம்ப்ளாய்மென்ட் இதுலயும் பார்க்கலாம். அந்த ஓகே. கேள்வியுடைய நோக்கம் அப்படிங்கிறது, இப்ப அந்த கேள்வியுடைய ஆன்சர் நான் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும். அந்த கேள்விய ஓகே. பொறுத்தவரைக்கும் என்னன்னா, உங்களுக்கு வந்து பிரைமரி செக்டார் வந்து எவ்வளவு வேலை வாய்ப்பு குடுக்குது? செகண்டரி ஓகே. செக்டார் வந்து எவ்வளவு வேலை வாய்ப்பு குடுக்குது? டெரிட்டரி செக்டார் வந்து எப்படி ஓகே. வேலை வாய்ப்பு குடுக்குது? இந்த ஓகே அடிப்படையான சார். விஷயம் தான். இது உங்களுக்கு தெரியுமல்ல? பிரைமரி செக்டார் தான் என்ன? அது இந்தியால வந்து மோர் தென் 50% ஆஃப் த பீப்பிள்க்கு வந்து என்ன? எம்ப்ளாய்மென்ட் குடுக்குது. அதுக்கப்புறம் வந்து ஓகே. மேனுஃபேக்சரிங், அதுக்கப்புறம் வந்து சர்வீஸ் செக்டார். இதுதான் இந்த ஆன்சருடைய கோர். நீங்க என்ன ஓகே. நீங்க எல்லாம் இந்த இந்த ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். நீங்க எல்லாரும் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா திங்க் பண்ண ஆரம்பிச்சுக்கிறீங்க. ஓகே, ஆக்குபேஷனல் ஸ்ட்ரக்சர்னா வேற ஏதாவது ஒண்ணா இருக்குமோ? அப்படிங்கக்கூடியது. நான் இந்த கீய எஸ். டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் இல்லையா? இத சொல்லும்போது உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒண்ணு கூட இருக்காது. உங்களுக்கு தெரியுது கன்டென்ட். ஆனா இந்த ஆ. தெரிஞ்ச கன்டென்ட்ட இந்த கேள்வியோட போய் பொருத்துறதுல நீங்க பல சிக்கல்கள வந்து எதிர்கொள்றீங்க. அதற்கான ஆமா காரணம் சார். என்னன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்க சிலபஸ வந்து இன்னும் உள்வாங்கல அப்படிங்கக்கூடிய ஒரு இது எனக்கு இருக்கு. ரைட். அத ஒண்ணு எடுத்துக்கலாம். இன்னொன்னு வந்து கொஞ்சம் ஓகே. ஓவரா திங்க் பண்ணிர்றீங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் குரூப் 1 அப்படின்னாலே கொஞ்சம் பெரிய அளவுல தான் இருக்கும் அப்படின்ட்டு. உதாரணத்துக்கு ட்ரீட்டி ஆஃப் சால்பை எடுத்துக்கோங்க. இந்த மாரி சின்ன சின்ன இதெல்லாம் நம்ம பிரிலிம்ஸ் லெவல்ல படிச்சிருப்போம். ஆனா மெயின்ஸ்க்கு வந்து இதனே ஒரு கேள்வியா கேட்க முடியுமான்னா, கண்டிப்பா ஒரு கேள்வியா கேட்க முடியும். நான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்டது எல்லாமே வந்து உங்களுடைய பேசிக் நாலேட்ஜ டெஸ்ட் பண்ற மாரி தான் இருக்கு. உங்களுக்கு கேள்வியில ஏதாவது ஒரு வார்த்தை தெரியாத வார்த்தை, இல்ல நீங்க கேள்விப்படாத ஏதாவது விஷயம் அப்படிங்கிறது இருந்துச்சா? இல்ல சார். அப்படி எதுவும் இல்ல சார். ஓகே. இப்போ எப்படின்னா, நான் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் படிக்கிறப்ப, லாயர்ஸ் பேரடைஸா அப்படின்னு கேட்டா, எனக்கு அந்த இடத்துல ஒரு டிஃபிகல்டிஸ் தெரியுது சார். நான் இத வந்து ஒரு ஃப்ரேம் பண்ணலாம். இது அதிகமா லாயர்ஸ் இருந்தாங்க. அதனால லாயர்ஸ் பேரடைஸ் தான். இருந்தாலும்
ஃபுல்லாவே அப்படி சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு ஃப்ரேம் பண்ணலாம் சார். அதுதான் எனக்கு அதோடைய அது ஒரு கோர் ஆன்சர். சாட்டிஸ்ஃபேக்ஷனாவே இல்ல. இல்ல அது நீ இல்ல ஆக்சுவலி அதுதான் சரியான ஆன்சரு. நீங்களா அத ஓ! நெனச்சுக்கிடுறீங்க. புரியுதா உங்களுக்கு? ஓ! ஓ! இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா? தட் இஸ் தி எக்ஸாக்ட் ஆன்சர் ஃபார் தட் கொஸ்டின். ஓகே சார். ஆனா இப்ப நான் ஃபேக்ட்டா ஏதாவது எழுதணும்னு நான் நெனைக்கிறேன். ஆனா ஃபேக்ட்டா எழுதுற மாரி எதுவுமே வரல அப்படிங்கிறப்ப அதாவது வந்து என்னன்னா, டிஎன்பிஎஸ்சி உடைய கேள்வி கேட்கக்கூடிய விதம் வந்து மாறிக்கிட்டே வருது. சரியா? ஆனா, ஓகே. நீங்க திரும்பவும் ஃபேக்சுவல வந்து கொண்டு வரணும்னு நீங்க நெனைக்கக் கூடாது. ஸோ, ஓகே சார். இப்ப நீங்க சில கொஸ்டின்ஸ் வேற இன்ஸ்டிடியூட் கொஸ்டின் பேப்பர் பார்த்திருக்கலாம். இல்ல ஜெனரலா சில கொஸ்டின் பழைய 2019க்கு முன்னாடி நடந்த மெயின்ஸ் கொஸ்டின் வந்து பார்த்திருக்கலாம். அந்த ஓகே. கொஸ்டினுக்கும், நான் கேட்கிற கொஸ்டினுக்கும் வித்தியாசம் இருக்கும். இப்ப நான் ஓகே கேட்கிற சார். கொஸ்டின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 2019 மெயின் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நடந்தது. முதல்ல சிலபஸ் மாத்துனதுக்கு அப்புறம் நடந்த ஆமா சார். ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன். வித்தின் 4 மந்த்ஸ்லயே வந்து அவங்க அந்த மாதிரி ஒரு டிஃபிகல்டி லெவல் இருந்தது. டிஃபிகல்டி லெவல் அப்படிங்கிறத காட்டிலும் அவங்க அனலிட்டிக். அனலிட்டிக்கல். அவங்க கேள்வி கேட்கக்கூடிய விதம் வந்து மாறுச்சு. கன்டென்ட் சேம் தான், சிலபஸ் சேம் தான். ஆனா கேள்வி கேட்கக்கூடிய விதம் வந்து அந்த 4 மாசத்துல மாறும்போது சிலபஸ் கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. சரியா? ஓகே சார். அப்ப அடுத்து வரக்கூடிய எக்ஸாமினேஷன்ல ஒரு அட்வான்ஸ்டா தான் போகுமே தவிர்த்து, இது ஆகாது. அப்போ நீங்க வந்து முதல்ல வந்து டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ் அப்படின்னா, ஃபேக்சுவல் அப்படிங்கிறதுல வந்து நீங்க வெளியில அத நினைக்கவே கூடாது. பேஸ்ட் ஆன் த கொஸ்டின் யூ கேன் கிவ் அ ஃபேக்சுவல். நான் அந்த கீ டிஸ்கஸ் பண்ணும்போது, எங்கெல்லாம் உங்களால வந்து ஃபேக்சுவல் குடுக்கலாம், எங்கெல்லாம் ஓகே வந்து சார். உங்களால கான்செப்சுவல் குடுக்கலாம் அப்படின்னு சொல்றேன். பட் ஓகே சார். மோரோவர் நான் சிம்பிளா சொல்லிர்றேன். நான் கேட்கிற கேள்வி எல்லாமே உங்களுடைய சப்ஜெக்ட்ட நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்க, சிலபஸ எந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத டெஸ்ட் பண்றதுக்காக மட்டும் தான். இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா? வழக்கறிஞர்களின் சொர்க்கமா அப்படிங்கிறது. நீங்க சிம்பிளா ஆன்சர் பண்ணிட்டீங்க. இதுதான் ஆன்சர். பட் இத வந்து என்னன்னா, நீங்க அடுத்தடுத்து எழுதும்போது இப்போ உங்களுக்கு ஒரு கோர் ஆன்சர் வந்து உங்களுக்கு உருது. சரி ஓகே. டெவலப் ஆயிருக்கு. பட் நீங்க தொடர்ச்சியா இத நம்ம இன்னும் 200 நாள் எழுதும்போது, யூ வில் கெட் ஒரு கிளியர் பிக்சர். ஓகே சார். ஓகே. இப்ப அது புரியுது சார். நீங்க இப்போ நீங்க இந்த நீங்க வந்து சிலபஸ்ல சந்தேகமே படக்கூடாது. புரியுதா ஓகே, உங்களுக்கு? ஓகே. வாட் யூ ஓகே திங்க்? சார். இதாவது வந்து இது வந்து என்னன்னா, ஒரு ஒரிஜினல் எக்ஸாமினேஷன் கிடையாது. நீங்க ஓகே சார். முதல்ல வந்து ஒரு பெர்ஃபெக்ஷனா பண்ணணும் அப்படிங்கறத நீங்க எதிர்பார்க்க கூடாது. முதல்ல உங்க ஓகே. போக்குல போங்க. அதுக்கப்புறம் நான் சொல்றத வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் ஓகே. சொல்றது எப்படின்னா, தப்பு பண்ணி கத்துக்கலாம் அப்படிங்கிறேன். அவ்வளவுதான் சிம்பிளா. ஓகே சார். ஓகே. இப்ப நீங்க நீச்சல் பழகுனா மறக்காது. சரியா? ம். ஆனா வேற ஒரு விஷயத்த படிச்சீங்கன்னா உங்களுக்கு மறந்துரும். படிக்கிறதுக்கும் ம். கற்றலுக்குமான வித்தியாசம் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப நான் என்னன்னா, உங்களுடைய பேசிக் நான் இந்த கேள்வி கேட்கிறது இப்படி கேள்வி கேட்கறது மூலமா நீங்க அடுத்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுடைய வாசிப்பு இருக்கு இல்லையா? உங்க எஸ் சார். வாசிப்பே இப்படி மாறும். இப்படி கேள்வி கேட்கலாமோ? இல்ல அப்படி அதான். கேள்வி கேட்கலாமோ அப்படிங்கிறது. இல்ல இதுக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன், வெறுமனே ஃபேக்சுவல் தான். கம்ப்ளீட்டா 2017 பொறுத்தவரைக்கும் ஒரு கொஸ்டின்னா ஒரு 4 ஃபேக்சுவல் இருந்தா போதும். ஒரு ஒரு நம்ம அனலிட்டிக்கலா படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இப்போ அதான். நம்ம கன்டென்ட் படிச்சிருக்கோம். இந்த கன்டென்ட்ட ஒரு கான்செப்சுவலா எழுதுறதுக்கும், அனலிட்டிக்கலா எழுதுறதுக்கும், இந்த மாதிரியான கேள்விகள் வந்து உங்களுக்கு வந்து கைட் பண்ணும். அஸ் வெல் அஸ் நீங்க ரைட்டிங் தொடர்ச்சியா எழுதுறீங்க இல்லையா? எஸ் சார். அதுல உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். சரியா? ஓகே. ஓகே சார். அதான் சார் இப்போ நீங்க ஒரு சிலபஸ் இப்ப இந்த வாரம் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்னா, அதுல ஏதாவது சப் டாபிக் சொல்ல முடியுமா சார்? இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு சப் டாபிக். இல்ல அந்த நீங்க ஸ்கூல் புக்ல நான் குடுத்திருக்க தலைப்பு கீழே உங்களுக்கு சப் டாபிக்கா தான் வரும். உங்களுக்கு ஆ. புரியுதா உங்களுக்கு? நான் உங்களுக்கு தெளிவா ஸ்கூல் புக்க மென்ஷன் பண்றதுனால, அதிலேயே சப் ம். டாபிக் உங்களுக்கு தனியா வந்துரும். நான் காமனா வெறும் சிலபஸ மட்டும் நான் சொல்லியிருந்தேன். இந்த இதுக்கு நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க அப்டின்னா, அதுக்கு நான் சொல்லலாம். ஏன்னா ஸ்கூல் புக்லயே ஓகே. உங்களுடைய அரைவல், பிரெஞ்ச் ரிவல்ரி அப்டின்னு தான் வரும். அதுல ஆமா, ஆமா கர்நாடிக் சார். வார்ன்னு வரும். இப்ப நான் அதான். கர்நாடிக் வார்ன்னு கேட்டிருந்தா நீங்க எழுதியிருப்பீங்க. புரியுதா? அதான் சார். அதான் சார். ஆங்கிலேய பிரெஞ்சு ஆதிக்கம்னு கேட்க போயி, நீங்க வந்து மாற்றத்துக்குள்ளாரு. போக போக பார்த்துக்கலாம். சரியா? ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ரைட். ஓகே சார். ஓகே. தென் இந்த மாரி கேள்வி கேளுங்க. சரியா? அப்பதான் என்கிட்ட இருந்து நீங்க நெறைய விஷயத்த வந்து தெரிஞ்சுக்க முடியும். என்னைய பொறுத்தவரைக்கும் என்னன்னா, நான் ஒரு எவாலுவேட்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிக்கிறேன். அஸ் வெல் அஸ் ஒரு ஸ்டூடண்ட் உடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிக்கிறேன். அஸ் எ மென்டராவும் நான் யோசிப்பேன். ஒரு ஸ்டூடண்டா இருக்கும்போது நான் என்ன பண்ணணும்? ஒரு மென்டரா இருந்தா நான் எப்படி உங்களுக்கு இது பண்ணணும்? ஒரு எவாலுவேட்டரா இருக்கும்போது நான் உங்ககிட்ட என்ன எதிர்பார்ப்பேன்? அப்படிங்கிற ஒரு 3 உடைய கம்பினேஷன் தான் இந்த ப்ரோகிராம். ஈவன் நீங்க குரூப் 1 மெயின்ஸ பொறுத்தவரைக்கும் இப்ப காம்ப்ரிஹென்சிவ் இருக்கு இல்லையா? ஒரு ஃபுல் இது. அதுல நான் இந்த அளவுக்குலாம் நான் சொல்றது இல்ல. அதுல வந்து வெறுமனே ஒரு சப்ஜெக்ட்ட எப்படி அப்ரோச் பண்ணணும்? கேள்வி, நோட்ஸ் குடுத்துரும். அதிலிருந்து படிச்சுட்டு வந்து எழுதணும். பட் கொஸ்டின் இந்த மாரி தான் இருக்கும். ஆனா இந்த மாரி டீட்டெயில்டான ஒரு இது இருந்துருச்சா அப்படின்னா, கண்டிப்பா அந்த இதுக்கு கிடையாது. ஓகே. வேற?
தமிழ் கல்ச்சர் ஆன்சர் வணக்கம் சொல்றேன். சார். வணக்கம் சொல்லுங்க. சார் ஒன்றும் இல்லை சார், ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது அதை சிம்பிளிஃபை பண்ண முடியல சார். சிம்பிளிஃபை பண்ண முடியல. ஆமா சார், இப்ப ஒரு கொஸ்டின் வந்து 4 பாயிண்ட்ஸ் தோணுதுண்டா 2 பாயிண்ட்ஸ் கொண்டு போய் முடிக்க தோணுது. எடுத்துக்காட்டு சொல்லுங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப சிந்துச்சமொழி நாகரிகத்தோட தமிழ் நாகரிகத்தோட ஒப்புமை பற்றின ஒரு இயல்பான ஒத்து போற இயல்புகளை எழுதுங்கன்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சுல. ஆமா. அப்ப அதுல வந்து நிறைய ஒத்து போற இயல்புகள் இருக்கு. அதுல வந்து ஒரு 4 பாயிண்ட்ஸ்ல நான் வந்து கொஸ்டினை முடிக்கிறதுக்காக போயிடுறேன் சார். ஆனா அது எழுதி முடிக்கும் போது தான் தெரியுது நிறைய பாயிண்ட்ஸ் வருது. இப்ப நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விய கடகடன்னு எழுத ஆரம்பிச்சிடுறீங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் வந்து எழுத ஆரம்பிக்கும் முன்னாடி முதல்ல நீங்க மென்டலா ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். இல்ல ஒரு மென்டலா உங்க பிரசன்டேஷன் வந்து இங்க ஆரம்பிக்கணும், இங்க முடியணும் அப்படின்னு இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு வந்து நீங்க இந்த கேள்வியை எடுத்துக்கோங்க. இண்டஸ் வேலிக்கும் தமிழ் கல்ச்சருக்கும் தொடர்பு அப்படிங்கிறது. எடுத்த உடனே வந்து நீங்க எழுதக்கூடாது. அப்படியே ஒரு சுவாரஸ்யம், இப்போ பத்திரிகையில வந்து ஒரு எழுதுறது பாருங்க, ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். அதாவது வந்து என்னன்னா, சுனில் சாட்டர்ஜி அப்படிங்கக்கூடியவர் தான் முதல்ல என்ன முதல்ல இந்த விவாதம் எப்படி எழுதுது அப்படிங்க அந்த விவாதம் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஒரே நிமிஷம். இந்த முதல்ல இந்த ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கிரிப்டை வச்சு மட்டும்தான் இந்த ஸ்கிரிப்ட் தமிழ் மொழியோட தொடர்புடைய ஒரு ஸ்கிரிப்டா இருக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில தான் முதல்ல எதை ரிலேட் பண்றாங்க, சிந்து சமவெளி நாகரிகத்தையும் தமிழ் நாகரிகத்தையும் வந்து இது பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த டெக்னாலஜி நிறைய நகரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம், அங்க உள்ள அவங்களுடைய பண்பாடுகள் தெரிஞ்சதுக்கு அப்புறம், அதே நேரத்துல கீழடியில நம்ம இங்க கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் என்ன நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குன்னு நமக்கு தெரிய வந்தது. புரியுதுங்களா? அப்போ முதல்ல இத ஒரு கதையா ஒரு 5-6 வரைக்கும் இந்த மாதிரி கதையா எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்க எழுதுங்க. ரைட். உதாரணத்துக்கு வந்து தாய் தெய்வ வழிபாடு, மொஹஞ்சதாரோ, அது ஒரு ஹெட்டிங் சப் ஹெட்டிங்கா போட்டுக்கலாம். மொஹஞ்சதாரோல இந்த மாதிரி வந்து என்ன ஒரு ஃபீமேல் சிலை கண்டுபிடிக்கப்பட்டது, அதே மாதிரியான ஒரு பண்பாடு வந்து என்ன நம்ம கீழடியில இருக்கு அப்படிங்கறத நீங்க, ஏன்னா கீழடியில அதே மாதிரியான ஒரு சிலை கிடைச்சது. அதுக்கப்புறம் நீங்க அர்பன் லெவல்ல அந்த கழிவுநீர் அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அங்க they have a clear drainage system. அதே மாதிரி கீழடியில தடயங்கள் வந்து கிடைச்சிருக்கு. ஈவன் இந்த கேள்வியே வந்து நான் எப்படி ஃப்ரேம் பண்ணேன்னா, கீழடி கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் அந்த கீழடி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட் பண்ணி தான் அந்த கொஸ்டினை வந்து you got the point. So இவ்வளவுதான் சிம்பிள். அப்ப நீங்க எழுதும் போது கொஞ்சம் யோசிங்க, யோசிச்சுட்டு நீங்க எழுதும் போது பெட்டரா இருக்கும். சரியா? வேற அதாவது வந்து என்னன்னா, நீங்க அதாவது உங்ககிட்ட எதிர்பார்க்கறது வந்து உடனே எக்ஸ்பர்டைஸ் ஆகணும்னு கிடையாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா போலாம். சரியா? சைனா பொருள் நல்லா இருக்கும், ஆனா அதுக்கு வேலிடிட்டி வந்து கம்மி. சரியா? ஓகே, சொல்லுங்க அடுத்த கேள்வி. ஹலோ சார். சொல்லுங்க. குவாலிட்டி क्वेश्चंसலாம் ஆன்சர் ஸ்ட்ரக்சர் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். நம்ம படிச்ச சிலபஸ்ல இருந்து அது வர மாதிரி இருக்குமா? எனக்கு நீங்க அந்த क्वेश्चनோட எடுத்துக்காட்டோட சொன்னீங்கன்னா it will be நல்லா வந்து கரெக்ட்டா சொல்ல முடியும். 1 minute. The Constitution of India is the vehicle of a national progress. கமெண்ட் அப்படின்னு கேட்டிருக்கீங்க சார். அதுல ஆக்சுவலா அதுல என்னதான் கேட்க வராங்கன்னே நமக்கு புரிய மாட்டேங்குது. என்ன கேள்வி சொன்னீங்க? டே 3 பாலிட்டில வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन சார். The Constitution of India is the vehicle of nation's progress. கமெண்ட். இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது தேசிய வளர்ச்சிக்கு வந்து என்ன ஒரு கருவியாக இருக்கிறது அப்படிங்கறது அந்த கேள்வி. ரைட்டா? ஆமா சார். ஆமா சார். ஆமா சார். நம்முடைய பிரியாம்பிள் என்ன சொல்லுது? நம்முடைய முகவுரை என்ன சொல்லுது? இந்தியா இஸ் a sovereign country, democratic country, அந்த மாதிரி எல்லாம் சில ஃபியூச்சர்ஸ் சொல்லுது சார். அதுல எதுக்கெல்லாம் உத்தரவாதம் கொடுக்குது? சமூக, அரசியல், பொருளாதாரத்துக்கு. புரியுதா உங்களுக்கு? ஓகே சார். சோஷியல், சமூக, அரசியல், பொருளாதாரம். ரைட். இந்த முதல் வார்த்தை எடுத்துக்கோங்க. இறையாண்மை மிக்க அப்படின்னா இந்த சவரின் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம யாருக்கும் இதே கிடையாது, அடிமை கிடையாது. எந்த ஒரு நாட்டுல வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாபிலிட்டி இருக்கோ அங்கதான் என்னவா இருக்கும் உங்களுக்கு எக்கனாமிக் ஸ்டாபிலிட்டி இருக்கும். இந்த 2 ஸ்டாபிலிட்டி இருந்தா நம்ம எந்த ஒரு நாட்டுக்கும் அடிமையாக மாட்டோம் அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம். நீங்க இந்த அளவு கூட நீங்க போக வேண்டாம். ஒண்ணுமே இல்லை,
இந்த இது இருக்கு பாருங்க, நம்ம டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் இருக்கக்கூடிய அந்த கொள்கைகள் அடிப்படையாக வச்சு நம்ம சில திட்டங்கள் தீட்டி இருப்போம். புரியுதா? உதாரணத்துக்கு வந்து ஆர்டிஐ ஆக்டை வந்து நம்ம வந்து அங்கிருந்து இங்க மாத்திருப்போம். அப்போ அந்த விஷயத்த வந்து எடுத்துக்கலாம். கிராம பஞ்சாயத்து இல்ல சில வளர்ச்சிக்கான திட்டங்கள், இந்த மாதிரியான இந்த அரசியலமைப்புல இந்த அரசியல் சமூக பொருளாதார நீதியை உறுதி செய்வதற்கான அந்த சில ப்ரொவிஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒரு இதை மட்டும் எழுதுங்க. இப்ப நான் இது உங்களுக்கு தெரியும் சரியா, நான் சொன்னதுக்கு அப்புறம் ஆமா இதுதான் ஆன்சரா வரும் நீங்க நினைப்பீங்க சரியா. நீங்க வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டா அட்வான்ஸ்டா யோசிக்காதீங்க. த கொஸ்டின் அப்படிங்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் சிம்பிள். எவ்வளவு பேர் யூபிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்க? ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் எப்படி இருந்துச்சு? அது ஜியோகிராஃபி என்விரான்மென்ட்டோட எல்லாமே ஈஸியா. ஓகே, ஓவராலா வந்து நீங்க பாக்கும்போது அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, தே ஆர் செக்கிங் அவர் ஜெனரல் அவேர்னஸ். அதை ஃபேக்சுவல்னு என்னால் வந்து எடுத்துக்க முடியாது. உதாரணத்துக்கு 2-3 கேள்விகள் எடுத்துக்கலாம். இந்த பரவல் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி இருந்துச்சு சரியா. பரவல் அப்படிங்கக்கூடிய சரி ஓகே, அதை நம்ம யூபிஎஸ்சியை விட்டுலாம். பட் நம்ம திரும்ப வரலாம். அப்போ வந்து என்னன்னா, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நீங்க சிம்பிளா யோசிங்க, காம்ப்ளிகேட்டா யோசிக்காதீங்க. ஆன்சர் வந்து கட்டாயமா வந்து வந்துடும் சரியா. ஏன்னா நமக்கு கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது இந்த பேசிக் லா ஆஃப் த லேண்ட் எல்லாமே இதை ஒட்டி தான் இருக்கணும் அப்படிங்கக்கூடியதுல இருந்து ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் இந்த சமூக பொருளாதார அரசியல் நீதியை உறுதி செஞ்சா கண்டிப்பா என்ன எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். இன்னொன்னு 75 வருஷமா என்ன தொடர்ச்சியா நம்ம பயணித்ததற்கு நம்மளுடைய அரசியலமைப்பு அப்படிங்கிறது ஒரு காரணம். அப்போ இதுல உள்ள சில ப்ரொவிஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன நம்ம ரிலேட் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ அந்த மைனாரிட்டிக்கான ப்ரொவிஷன்ஸ், அந்த ரிசர்வேஷனுக்கான ப்ரொவிஷன்ஸ்லாம் கோட் பண்ணி காட்டலாம். நீங்க சோசியல் அப்படிங்கிறதுக்கு நீங்க மைனாரிட்டிக்குன்னு காமிக்க வேண்டாம், பிற்படுத்தப்பட்டவருக்கான முன்னேற்றம் அப்படின்னு காமிக்கலாம் சரியா. ஏன்னா அரசியலமைப்பு பொறுத்த வரைக்கும் மைனாரிட்டிஸுக்குன்னு எந்த ஒரு ரிசர்வேஷனும் கிடையாது ரைட். தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு மைனாரிட்டிக்கு ரிசர்வேஷன் சரியா. இந்தியா முழுக்க நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைனாரிட்டி ரிசர்வேஷன் கிடையாது. லைக் சோசியல் பேக் தான் இருக்கு ரைட். வேற ஓகே தென் இப்படி கேளுங்க. இப்படி நீங்க என்னை வந்து கேட்டா மட்டும்தான் வந்து யூ வில் கெட் அ கிளியர் ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் ரைட். வேற சரி, அப்ப நான் இப்ப கேள்விக்கு போகட்டுமா? சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். இப்ப அரசியல் நிர்ணய சபையின் அமைப்பை விவாதிக்க இது மக்களின் பிரதிநிதிகளை கொண்ட அவையாக கருதுகிறீர்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க சார். சார் அதுல ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இன்ட்ரோடக்ஷன் வந்து அரசியல் நிர்ணய சபைனா ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துடணுமா சார் நம்ம ஆன்சர்? கண்டிப்பா. அதான் சார், இந்த 1934ல அரசியல் இந்திய அரசியலமைப்பு சபை ஏற்படுத்த வேணும்னு சொல்லிட்டு எம்.என். ராய் வந்து கருத்து தெரிவிக்கிறார் சார். ஆக்சுவலி அவர் அரசியல் அமைப்பு தான் வேணும்னு கேட்டிருப்பாரு, அவர் அரசியல் சபையை கேட்டிருக்க மாட்டாரு சரியா. நான் கேட்ட கேள்வி அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி. முதல்ல வந்து இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை எப்படி தோன்றுச்சு அப்படிங்கிறது, குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கிரிப்ஸ் மிஷன், அதுக்கப்புறம் கேபினட் மிஷன், இந்த 2 அடிப்படையா வச்சுதான் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி அப்படிங்கிறதா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி 2 ஃபங்க்ஷனை பண்ணுச்சு. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவது, இன்னொன்னு வந்து இதுவே நம்முடைய இடைக்கால சட்டமன்றமாக செயல்படுச்சு. இதுதான் இதனுடைய பணி ரைட். அதுல ரோல் முடிஞ்சிருச்சு, அதனுடைய செயல்பாடுகள். அடுத்து 2வது பார்ட் இருக்கு பாருங்க, என்ன அப்படின்னா இது வந்து முழுவதும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஏன் அப்படின்னா அப்போதைக்கு வந்து இப்ப இருக்கக்கூடிய மாதிரி ஒரு யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ் அப்படிங்கிறது கிடையாது. வயது வந்து ஒரு எல்லோருக்கும் வாக்குரிமை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. யாருக்கு நிலம் வச்சிருக்கவங்களுக்கு, படிச்சவங்களுக்கு, பிரிட்டிஷ் இப்படிதான் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் அதுலயும் பெரும்பாலான நபர்கள் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதிநிதிகளா இருந்தாங்க. இந்த விஷயத்தை தான் நீங்க எழுதணும். அந்த 2வது பார்ட்டை வந்து நீங்க அக்ரி பண்ணக்கூடாது சரியா. அதை வந்து அதை ஏத்துக்க, அது வந்து ஒரு மக்களினுடைய ஒரு முழு பிரதிநிதித்துவம் பெற்ற அமைப்பாக இல்லை. இப்ப பாராளுமன்றம் இருக்குன்னா பாராளுமன்றம் அப்படிங்கிறது என்ன, மக்களுடைய முழு பிரதிநிதித்துவம் பெற்ற ஒரு அமைப்பு. ஆனா அப்ப இருந்த அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிறது கண்டிப்பா இல்ல, அவ்வளவுதான் சரியா. சரிங்க சார். லாஸ்ட்ல முடிக்கிறப்ப எப்படி சார் இது? லாஸ்ட்ல முடிக்கிறப்ப நீங்க அசம்பிளியை வந்து ஒரு பிரைஸ் பண்ணியே வந்து என்ன தாராளமா முடிக்கலாம். பல்வேறு சூழல்களுக்கும் இடையில என்ன அரசியல் நிர்ணய சபை ஒரு மிக சிறந்த அரசியலமைப்பு திட்டத்தை இந்தியாவுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உருவாக்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க முடிச்சுக்கலாம்
சரியா? சரி சரிங்க சார், சரிங்க சார். ஆக்சுவலி பி சிம்பிளா யோசிங்க, எல்லாமே கரெக்டா இருக்கும். வேற இந்த ஊரக வேலைவாய்ப்பின்மை ஒழிப்பதற்கான திட்டங்களில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் சிறந்தது ஒன்று கருதுகிறீர்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க சார் கொஸ்டின்ஸ். கண்டிப்பா. அது வந்து ஃபர்ஸ்ட் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 2/2/2006 தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் போட்டு அப்படியே எழுதிருக்கு சார். அதுக்கு எப்படி ஆன்சர் சார் அது கொடுக்கறது? இல்ல, இண்டிவிஜுவல் கொஸ்டின் நான் அப்புறம் சொல்றேன். பட் இந்த கொஸ்டின் கேட்டதுனால சொல்றேன். முதல்ல வந்து கேள்வி என்னன்னா, ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் முதல்ல கேள்வி. அப்போ ரூரல் அதாவது வந்து இப்படி ஆரம்பிக்கும் போது இந்தியாவில் உள்ள மக்கள் தொகையில அதிகமான மக்கள் தொகை என்ன கிராமப்புறத்துல தான் இருக்கு. அதுக்கப்புறம் கிராமப்புறம் அப்படிங்கிறது என்ன, எப்போதுமே வந்து வேளாண்மை சார்ந்த ஒரு பொருளாதாரம், அங்க வந்து நிலையான வேலை வாய்ப்பு இருக்காது. அதன் காரணமாக என்ன, கிராமப்புறத்துல அதிக வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிறது நிலவுது. அப்படியான ஒரு சூழல்ல தான் வந்து குறிப்பா இந்த மகாத்மா காந்தி தேசிய திட்டமே என்ன, ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தான். அப்போ இந்த திட்டத்தினுடைய சிறப்பம்சங்களை எழுதி கண்டிப்பா வருஷத்துக்கு வந்து என்ன, ஒருத்தருக்கு வந்து 100 நாள் வந்து வேலைவாய்ப்பு கொடுக்கணும், அதுல உள்ள ப்ரொவிஷன் எல்லாம் எழுதிட்டீங்கன்னா இந்த கேள்விக்கான ஆன்சர் அவ்வளவுதான். ஓகே ஓகே சார். இப்ப நானும் ப்ரிப்பேர் பண்ணல, பட் நான் ஜென்ரலா சொல்றேன். சரியா? இப்ப வந்து நான் பதட்டம் இல்லாம யோசிக்கிறதுனால சொல்றேன். ஆனா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த கேள்விக்கு நான் சரியா விட எழுதணும், நான் எழுதுற விட சரியா இருக்குமோ அப்படிங்கக்கூடிய ஒரு குழப்பம், ஒரு சந்தேகம் அப்படிலாம் கிடையாது. சிம்பிளா யோசிங்க, கான்ஃபிடண்டா எழுதுங்க, யூ வில் கெட். அவ்வளவுதான். சரியா? ஓகே 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 சார். நான் இப்ப இதை டிஸ்கஸ் பண்றேன். சரியா? பிரிங் அவுட் த ரீசன்ஸ் ஃபார் த கான்ஃபிளிக்ட் பிட்வீன் த இங்கிலீஷ் அண்ட் த பிரெஞ்ச் இன் இந்தியா இன் த 18th century. 18ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையே முரண்பாடுகளை வெளிக்கொணர்க. சரியா? சுருக்கமா சொல்ல போனா இது வேற எதுவுமே கிடையாது. 3 கர்நாடக போர்கள் தான். என்ன தேட் அந்த கர்நாடிக் வார் இருக்குல்ல, இது. அப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒவ்வொரு வாரையுமே தனித்தனியா எழுதி ரீசன், அதுக்கப்புறம் என்ன அதனுடைய ட்ரெண்ட் எப்படி இருந்துச்சு, அடுத்து அதனுடைய இம்ப்ளிகேஷன் இல்லைன்னா இம்பாக்ட். லைக் ஃபர்ஸ்ட் கர்நாடக போர்னா என்ன, எய்லேஷ் ஆஃப் வேலு, ரெண்டாவது வந்து பாண்டிச்சேரி ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி, மூணாவது வந்து என்ன ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ்ல முடிஞ்சு அந்த காரணம், ஏலாண்டு போர், ஆஸ்திரிய வாரிசு. அவ்வளவுதான். இது நீங்க எல்லாம் சிம்பிளா எழுதி முடிச்சிடலாம், ரொம்ப எழுதுன்னு கிடையாது. சரியா? ஆனா நான் இப்போ ஓவராலா சொல்லியிருக்கேன். பட் ஒரு எவால்வேட்டரா இருக்கும்போது அவரை நீங்க அட்ராக்ட் பண்ணணும். அப்ப வந்து என்னன்னா, இப்ப இவங்க 2 பேருக்கும் வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கறத எழுதுங்க. சரியா? இப்ப பிரிட்டிஷாருக்கும் இந்தியாவில் வந்து ட்ரேட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமா இருந்தது. அதே மாதிரி என்ன பிரெஞ்சுக்கும் ட்ரேட் அப்படிங்கிறது முக்கியமா இருந்தது. ஆனா பிரிட்டிஷாரை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரேட் அப்படிங்கிறது எப்படி மாற ஆரம்பிக்குன்னா, காலப்போக்கில் பிகம் பொலிட்டிக்ஸ். தே வாண்ட் டு பிகம் அ சுப்பீரியர் பவர். அப்படி அவங்க ஒரு சுப்பீரியர் ஆகிறதுக்கான காரணம் வந்து இந்த மாதிரியான போர்கள்லாம் வந்து என்ன, அவங்களுடைய அந்த இருப்ப இல்ல அவர்களுடைய அதிகாரத்தை உறுதி செஞ்சது அப்படிங்கிறத நீங்க இன்ட்ரோடக்ஷன்ல எழுதிட்டீங்கன்னா ஓகே, இவர் வந்து கேண்டிடேட் வந்து நல்லா புரிஞ்சிருக்காரு, நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்காருன்னு தெரியும். இப்போ நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? நான் சொல்ற விஷயம் நீங்க கேள்விப்படாததா இல்ல ஸ்கூல் புக்ல இல்லாத ஒரு விஷயமா? இருக்கிற விஷயம் தான் சார். இருக்கிற விஷயம் தான். சரியா? அப்போ இந்த மாதிரியே வந்து இந்த கேள்விக்கு நீங்க இப்படித்தான் வந்து விடையளிச்சுக்கணும். நிறைய பேருக்கு இங்க என்ன பிரச்சனைனா, இங்க நம்ம ரீடிங் இருக்கு இல்லையா, நம்ம ரீடிங்கே வந்து இட் இஸ் அ ஃபேக்சுவல் ரீடிங் தான். நம்ம ஸ்கூல் புக்ல படிக்கிறதே வந்து 3 கர்நாடக போர்கள் தான் படிப்போம். சரியா? முதல் கர்நாடக போர், 2ஆம் கர்நாடக போர், 3ஆம் கர்நாடக போர். பட் இதற்கான காரணம், இதனுடைய விளைவு தான் என்ன இங்க முக்கியம். நீங்க ப்ரிலிம்ஸ் படிக்கும் போது அந்த மாதிரி படிச்சுக்கலாம். முதல் கர்நாடக போர் 1748 டு 53 அது 54. ஸோ ஐரோப்பாவில் நடைபெற்ற ஏழாண்டு போற ஆஸ்திரிய வாரிசு போற ஒரு காரணமா வரும். அதை அப்படி படிச்சுக்கலாம். ஆனா இங்க நமக்கு நம்ம வாசித்த விஷயங்களை அப்படியே கொஞ்சம் டிஸ்கிரிப்டிவ்ல எழுதுறதுக்கு மாத்திக்கணும். அப்போ முதல்ல அந்த மாதிரி ஆரம்பிங்க. சரியா? எப்படி ஒரு இதுல வந்து அதுக்கப்புறம் என்னன்னா த லீட் டு த வார்ஸ். இப்போ என்னன்னா 3 போருக்குமான காரணங்களை எழுதுங்க. ரைட்டா? அடுத்து ஹைலைட் த காசஸ் ஆஃப் வார்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பாக்ட். இப்போ இந்த ஈவெண்ட் அப்படிங்கிறது ஏதாவது விஷயமா இருக்கட்டும், பட் இமிடியேட் காசு ஏதாவது ஒன்று இருக்கும்ல, அதை எழுதிக்கலாம். கன்க்ளூட் த பிரிட்டிஷ் சுப்ரீமசி இன் நேவி. இந்த இதுல வந்து அவங்க ஆதிக்க போட்டியில பிரிட்டிஷார் வந்து வெற்றி பெற்றாங்க. அதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, பிரிட்டிஷார் வந்து கடல் வலிமையில என்ன சிறப்பா இருந்தாங்க.
as well as இங்க வித்தியாசப்படுத்தி காட்டலாம். ஏன்னா பிரெஞ்சு அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட் சார்பா வந்த ஒரு குழு. ஆனா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அப்படிங்கிறது ஒரு பிரைவேட் என்டிட்டி. இந்த ரெண்டையும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா அப்பா அவ்வளவுதான் முடிஞ்சுது, வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ பி சிம்பிள், எழுதுங்க சரியா. இப்போ உங்களுக்கு புரியும், இந்த நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு உங்களுக்கு புரியும். அடுத்த கேள்வியை பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கலி, இப்போ இந்த கேள்வி என்னன்னா ரீசன்ஸ் தான். கீ டைரக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா பிரிங் அவுட் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா இருக்கு சரியா, இது கிடையாது. அடுத்த கேள்வியை பாருங்க. critically examine the provision and significance of Treaty of Salbai. Was it a turning point in the history of India? சால்வை உடன்படிக்கையின் முக்கிய அம்சங்கள் மற்றும் முக்கியத்துவத்தினை தீவிரமாக ஆராய்க. இது இந்திய வரலாற்றின் திருப்பு முனையாக இருந்ததா அப்படிங்கறதான் கேள்வி. ஆக்சுவலி வந்து நீங்க இந்த பிரிட்டிஷ் வந்து இந்த அட்வென்ட்ல வந்ததுக்கு அப்புறம் அவங்க எப்படி உருவாக்குறாங்க அப்படிங்கறத நீங்க ரொம்ப தீவிரமா படிச்சிருக்க மாட்டீங்க. அதனாலதான் இந்த ஒரு கேள்வி கேட்டேன். ஆக்சுவலி இது வந்து என்னன்னா ஆங்கிலேயர்களுக்கும் மராத்தியர்களுக்குமான ஒரு போர். அதுல இந்த சால்வை உடன்படிக்கை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான உடன்படிக்கை. இந்த சால்வை உடன்படிக்கையினுடைய முக்கியமான ப்ரொவிஷன்ஸ் எழுதி இதுல பிரிட்டிஷாருக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சது, அதே மாதிரி மராத்தியர்களுக்கு என்ன பயன் கிடைச்சது அப்படின்னு எழுதிட்டு முடிஞ்சது. ஸோ இந்த கொஸ்டினுடைய டிமாண்ட் என்னன்னா இந்த ட்ரீட்டியுடைய முக்கியத்துவம் தான். அப்ப என்னன்னா ப்ரொவிஷன்ஸே நம்ம மென்ஷன் பண்ண சொல்லிருக்கோம். கிரிட்டிக்கலி எக்ஸாமைன் தி ப்ரொவிஷன்ஸ் சொல்லிருக்கோம். பட் ஆனா நீங்க ப்ரொவிஷனை வந்து நீங்க ரொம்ப எக்ஸாமின் பண்ண முடியாது, புரியுதா? அதாவது ஆமா சார், அதனால தான் சார் எனக்கு क्वेश्चन ரொம்ப ஸ்டக் ஆயிடுச்சு. இது நம்ம என்ன பண்றது, நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எழுத முடியாதே. ஃபைன். அதாவது வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா, உங்களால ஒவ்வொரு கேள்விக்கும் இல்ல ஒவ்வொரு கேள்வியும் இல்ல, ஒரு 70% கேட்ட கேள்விக்கு நேரடியான விடை அவங்களால எழுத முடியுமான்னா கண்டிப்பா எழுத முடியாது. அது வந்து டிஎன்பிஎஸ்சி மட்டும் கிடையாது, யூபிஎஸ்சியா இருக்கட்டும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமக்கு தெரிஞ்ச விஷயம் இருக்கு இல்லையா, நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை இந்த கேள்வி கேட்ட மாதிரி போய் ஃபிட் பண்ண போறோம், அவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? அப்படித்தான் எல்லாரும் ஃபிட் பண்றாங்க. ஈவன் நீங்க முன்னாடி மெயின்ஸ் எழுதிருந்தீங்கன்னா உங்க பேப்பரை பாருங்க, நீங்க எந்த அளவுக்கு அந்த கொஸ்டினோட டிமாண்டுக்கு அட்ரஸ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளவு மார்க் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய அந்த ரியாலிட்டி அப்படிங்கிறது புரியும். ரைட்? ஓகே. அப்போ இந்த மாதிரியான முதல் ஆங்கில மராத்தா போருக்கான காரணங்களோட வச்சு எழுதுங்க. அடுத்து இந்த கோர் ஆஃப் த ஆன்சர் அப்படிங்கிறது இந்த ப்ரொவிஷன் ஆஃப் த இது, இவங்க சால்செட் அப்படிங்கக்கூடிய தீவை வந்து திரும்ப வாங்கியிருப்பாங்க சரியா. அதுக்கப்புறம் என்னன்னா இங்கிலீஷ் அபாண்டட் த காசஸ் ஆஃப் த ரகுநாத் ராவ் வாஸ் கிவன் எ பென்ஷன். பேஷாவால் கொடுக்கப்பட்ட அந்த பென்ஷனை வந்து என்ன இங்கிலீஷ் வந்து இது பண்ணிட்டாங்க பிரிட்டிஷார். அடுத்து மகாஜி இந்தியா காட் பேக் ஆல் திஸ் டெரிட்டரி வெஸ்ட் ஆஃப் த ரிவர் யமுனா. அதுக்கப்புறம் இரண்டு இவர்களும் என்ன அவங்க டெரிட்டரியை வந்து இந்த போரின் போது திரும்ப கொடுத்துட்டாங்க தென்னிந்தியாவில் அப்படிங்கிறது. இதுல கூட என்னன்னா நீங்க இந்த ஒரே இங்கிலீஷ் ரிட்டைன்டு சால்செட் அப்படின்னா, அப்போ இந்த இடத்துல என்ன பிரிட்டிஷாருக்கு ஒரு ஃபேவரட் இருக்கு, அதை நீங்க எழுதலாம். அதுக்கப்புறம் இந்த ரகுநாத் ராவ் கொடுக்கப்பட்டது அப்படின்னா இதுவும் பிரிட்டிஷாருக்கு வந்து ஒரு ஃபேவர். பட் அஸ்வெல்லஸ் என்னன்னா இந்த கடைசி முடிக்கும் போது என்னன்னா இந்த போர்ல வந்து யார் வெற்றி பெறா அப்படிங்கிறத காட்டிலும் மராத்தியர்களுடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கியமான நிகழ்வா இருந்தது. ஒரு திரும்பவும் என்னன்னா மராத்தியர்கள் வந்து என்ன ஒரு வலிமையான அவங்களா இருந்தாங்க அப்படிங்கிறது வெளிப்பட்டுச்சு. They should be the core of the answer, right? அது மாதிரி இந்த பாயிண்ட் எழுதுறாங்க சார், வந்து இந்த அவங்க கூட ஒரு மியூச்சுவல் பீஸ் ஒரு 20 years வச்சிருப்பாங்க. அந்த கேப்ல தான் போயிட்டு அவங்க வந்து தாராளமா இது பண்ணுவாங்க ஆங்கிலேயர்கள். தாராளமா நீங்க எழுதலாம் சரியா. அதாவது வந்து இதுதான் கிடையாது, புரியுதா? இது தொடர்பா அவங்க எல்லாம் தெரியுதா எழுதலாம். ஓகே. அடுத்த கேள்வி, டிஸ்கிரைப் யுவர் வியூ ஆன் 2 child norms in India. Also examine why India's population policy 2000 didn't meet the objective. இதுல 2 பார்ட் இருக்கு. முதல் பார்ட்டை பாத்தீங்க என்ன அப்படின்னா, இந்த 2 குழந்தைகளுக்கான அந்த கட்டுப்பாடு இருக்கு இல்லையா, இந்த விதி இது தொடர்பானது. இந்த கேள்வி நான் ஏன் கேட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? யூபி, அசாம், அதுக்கு அது மட்டும் கிடையாது, ராஜஸ்தானை ராஜஸ்தானை பொறுத்தவரைக்கும் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பஞ்சாயத்து எலெக்ஷன்ல போட்டியிடணும் 2 குழந்தைக்கு மேல இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்படி தேர்தல் நடத்தினாங்க, புரியுதா? இந்த பாப்புலேஷன் பாலிசி அப்படிங்கிறது எப்போதுமே கான்ட்ரவர்சி ஆகிட்டே இருக்கும். அதுக்கு மட்டும் கான்ட்ரவர்சி ஆகல. அதாவது வந்து இந்த புதிய பாராளுமன்றம் கட்ட போறாங்க 2028க்கு அப்புறம் என்ன அப்படின்னா 26க்கு அப்புறம் மக்கள் தொகையுடைய ராஜ்யசபாவுடைய சீட் வந்து கூடும், லோக்சபாவுடைய, புரியுதா? ஆக்சுவலி இந்த இடத்த நீங்க வந்து பொலிட்டியோட லிங்க் பண்ணலாம்,
சோசியல் இஷ்யூஸோடையும் லிங்க் பண்ணலாம். எல்லாம் நார்த் இந்தியன் ஸ்டேட்டுக்கு ஃபேவரா போயிடும். தட் இஸ் அந்த நீங்க சொல்றீங்க இல்லையா, அதுதான் செகண்ட் பாப்புலேஷனுடைய செகண்ட் இதுக்கான ஆன்சர் அதுல தான் இருக்கு. நான் சொல்றேன். அவ்வளவுதான். அடுத்து செகண்ட் பார்ட்டின் அப்படிங்கிறது இந்த டார்கெட்ஸ் வந்து ஏன் ஃபெயில் ஆச்சு அப்படிங்கிறது. ஸோ முதல்ல என்னன்னா, இந்தியாவுடைய மக்கள் தொகை வந்து இவ்வளவு இருக்கு, இந்த 2 குழந்தைகளுக்கான தேவை வந்து ஏன் வருது, அப்போ இந்த அசாம் பில்லோ யூபியோ இந்த ராஜஸ்தான் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பேப்பர்ல படிச்சீங்கன்னா சிம்பிளா நீங்க எழுதியிருக்கலாம். ரைட். அடுத்து வித் ரெஃபரன்ஸ் டு த நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி மென்ஷன் த சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் அச்சீவ்ட் பட் நார்த் இந்தியன் ஸ்டேட் டிட் நாட் அச்சீவ் டியூ டு த எக்கனாமிக் சோசியோ எக்கனாமிக் ப்ராப்ளம். அதாவது வந்து என்னன்னா, இந்த கோர் ஆன்சர் இந்த 2வது பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எழுதுங்க. டார்கெட்டோட பொறுத்த வரைக்கும் பாப்புலேஷன் ஸ்டெபிலைசேஷன் எழுதிக்கோங்க. சரியா? பாப்புலேஷன்ல இருத்தல் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் உண்டு. அடுத்து ஐஎம்எஃப் இல்ல, இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேஷியோ, ஐஎம்ஆர், சிசு இறப்பு விகிதம். அடுத்து வந்து எம்எம்ஆர், மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேஷியோ. அதுக்கப்புறம் ப்ரொமோட்டிங் இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி, அவேர்னஸை உருவாக்குறது, ஒரு 4-5 இது எல்லா பாப்புலேஷன் பாலிசிக்கும் கோர் இதுதான் இருக்கும். இப்போ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் இந்த டார்கெட் எல்லாம் ரிலேட் பண்ணி ஓரளவுக்கு இது பண்ணியிருப்பாங்க. இந்த காரணம் என்ன அப்படின்னா, வட இந்தியாவை காட்டிலும் தென்னிந்திய மாநிலங்கள் பொருளாதாரத்துல வந்து என்ன இன்னும் சிறப்பா செயல்பட்டதுனால அவங்க மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுல இது பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத மாதிரி எழுதிட்டு, வட இந்தியாவால ஏன் இது பண்ண முடியலன்னா என்ன, அவங்க கிட்ட எக்கனாமிக் பிரச்சனை, பவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட் இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அதுக்கப்புறம் இல்லிட்ரஸி. அப்போ என்னன்னா, இந்த கடைசி முடிக்கும் போது என்னன்னா, கன்க்ளூஷன் பேஸ்ட் ரைட் அபவுட் த ஸ்டெப்ஸ் டு பி டேக்கன் டு ஸ்டாபிளைஸ் த பாப்புலேஷன். அப்போ எப்படி வந்து இந்த மக்கள் தொகையை வந்து குறைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சஜஷன் மாதிரி கொடுத்து முடிச்சிடலாம். இன்னும் நம்ம விழிப்புணர்வை இது பண்ணணும், இந்த பில் மாதிரியான விஷயங்களை கொண்டு வரணும். ஸோ அப்போ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வச்சு முடிச்சிட்டிங்கன்னா இந்த கேள்வி வந்து முடிஞ்சது. நான் சொல்ற விஷயம் எதுவுமே உங்களுக்கு தெரியாம கிடையாது, எல்லாமே உங்களுக்கு தெரியுது. ஆனாலும் வந்து என்னன்னா, ஒரு பயம், நம்ம எழுதுறது கரெக்டா இருக்குமோ, நம்ம சரியா தான் எழுதுறோமா அப்படிங்கக்கூடியது, அது இருக்கக்கூடாது. நம்பி எழுதுங்க, அடுத்தடுத்து திருத்திக்கலாம். திஸ் இஸ் நாட் அ ஒரிஜினல் எக்ஸாமினேஷன். சரியா? இதுல நம்ம என்ன வேணாலும் திரும்பி சொல்ல போறோம், நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து இது சிம்பிள் கொஸ்டினுங்க. டிஃபரன்ஷியேட் பிட்வீன் த பாப்புலேஷன் growth and explosion, illustrate the impact of population growth. இதுல முதல் இது வந்து பாத்தீங்கன்னா, மக்கள் தொகை வளர்ச்சிக்கும் மக்கள் தொகை மக்கள் தொகை வளர்ச்சி, மக்கள் தொகை வெடிப்பு இல்ல மக்கள் தொகை பெருக்கம், இந்த ரெண்டுக்குமான வேறுபாடு. செகண்ட் பார்ட் அப்படிங்கிறது the impact of the population. அப்போ வந்து பாப்புலேஷன் growth அப்படிங்கிறது எப்படி வந்து வளர்ந்துச்சு, 1950ல எப்படி இருந்துச்சு, 1960ல எப்படி இருந்துச்சு, 2021ல எப்படி வளர்ந்துச்சு அப்படிங்கிறது. இந்த எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறது என்ன காரணத்தினால 1981ல இருந்து இப்படி வளர்ந்துச்சு அப்படிங்கிறத எழுதுங்க. திடீர்னு கூடுறது இருக்கு இல்லையா, நம்ம சமச்சீரா வளர்றது ஒண்ணு இருக்கு, திடீர்னு கூடுறது இருக்கு. இந்த 2 விஷயத்தையும் கம்பேர் பண்ணி எழுதினீங்கன்னா முடிஞ்சு. 2வது பொறுத்த வரைக்கும் வந்து இம்பாக்ட் ஆஃப் பாப்புலேஷன். திரும்ப பாருங்க, பவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட், இல்லிட்ரஸி, இம்பாக்ட் ஆன் என்விரான்மெண்ட், அர்பான், இந்த மாதிரி ஒரு 7-8 காரணத்தை அடுக்கிக்கிட்டே போகலாம். பட் இந்த 4-5 நாளே இம்பாக்ட் ஆஃப் பாப்புலேஷன் growth தான சார் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் இம்பாக்ட் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் தான் சார். ஆமா, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனோட விளைவு இதுதானே, நீங்க தனித்தனியா பிரிச்சு பார்க்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பாப்புலேஷன் growth அண்ட் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் ரெண்டோட இம்பாக்டுமே சேமா தான் இருக்கும். நீங்க பாப்புலேஷன் growthக்கு வேற, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனுக்கு வேறன்னு தனித்தனியா நீங்க பிரிச்சு பார்க்க முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்த கன்க்ளூஷன் முடிஞ்சுங்க. ரைட். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் எ லாயர்ஸ் பாரடைஸ். டு யூ அக்ரி வித் ஸ்டேட்மெண்ட்? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, இந்த டு யூ அக்ரி வித் ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நீங்க எப்படி எழுதணும்? என்னைய பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் டேக் பாசிட்டிவ் நோட், டோன்ட் கோ நெகட்டிவ். நீங்க உண்மையிலே பார்க்கும்போது என்ன அப்படின்னா, அரசியலமைப்பு அப்படிங்கிறது உலகத்திலே மிகப்பெரிய அரசியலமைப்பு என்ன அரசியலமைப்பு? நம்முடைய அரசியலமைப்பு தான். அப்போ இவ்வளவு பெருசா இருக்கும்போது அதுல நிறைய வந்து குழப்பங்கள் வரலாம், விவாதங்கள் வரலாம், நீதிமன்றத்திற்கு போகலாம், அதிகமான வாய்ப்பு இருக்கு. இப்பவும் நம்மளுடைய நீதிமன்றத்துல அதிகமான வழக்குகள் வந்து என்ன, இந்த நிறைய வழக்குகள் தொடர்பான வழக்குகள் இருக்கு. காமனா பார்க்கும்போது சில விஷயம் இருக்கும். பட் நம்ம இந்த இடத்துல பாசிட்டிவா தான் எழுதணும். ரைட். என்ன அப்படின்னா, இது கண்டிப்பா என்ன பாரடைஸ் கிடையாது அப்படிங்கக்கூடியதான் உங்களுடைய முடிவா இருக்கணும். அப்ப நான் சப்ஸ்டாண்டியேட் பண்ணணும் இல்லையா? அப்ப சப்ஸ்டாண்டியேட் பண்ணனா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய அரசியலமைப்பு அப்படிங்கிறது என்ன பிளெக்சிபிலிட்டியா இருக்கு, அதனால சில விஷயங்களை வந்து திருத்த முடியும், நீதிமன்றத்திற்கு போகாமலே சில விஷயங்களை வந்து பண்ண முடியும். வரைக்கும் 104 முறை வந்து என்ன திருத்தப்பட்டிருக்கு. இந்த இதை நீங்க எழுதிக்கலாம். சரியா? ஸோ ஸ்டார்ட் வித் ஜெனரல் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். நம்ம ஆரம்பிக்கும் போது நம்ம அரசியலமைப்புடைய சிறப்பியல்புகளை வச்சு ஆரம்பிக்கலாம்.
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சில இதுல வந்து இவோர் ஜென்னிங்ஸ் இருக்கார்ல, இதுல நீங்க கோட் பண்ணுங்க. இந்த மாதிரி கோட் பண்றதுல உங்களுக்கு எவரை பிடிக்குமோ போட்டுக்கோங்க. ஒண்ணும் இல்ல. ஆஸ்டின் வில்லா ஒருத்தர் இருப்பாரு, நானி பால்கிவாலான்னு இருப்பாரு. அவங்களுக்கு என்ன பேர் வருதோ அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. நம்ம எந்த புக்ல படிச்சோன்னு திருத்துறவங்க தெரியாது. பட் அட்ராக்ட் அக்கார்டிங் டு நானி பால்கிவாலா இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது என்ன, இந்த அதிகமான ப்ரொவிஷன் இருக்கிறதுனால நம்ம சொல்றதா அவர் சொன்னதை நம்மளே போட்டுக்கலாம். இதுலலாம் அடுத்து வந்து எழுதிக்கோங்க சரியா. பிகாஸ் ஆஃப் ஏன் சொல்றேன், ஏன் வந்து இது அழைக்கப்படுகிறதுக்கு விளக்கம் கொடுங்க. முதல்ல வந்து அதிகமான மிகப்பெரிய அளவு பல்வேறு ப்ரொவிஷன், டிராஃப்டிங் கமிட்டி வாஸ் கன்சிஸ்டட் ஆஃப் மோஸ்ட்லி லாயர்ஸ் சரியா. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நேருல இருந்து வல்லபாய் பட்டேல இருந்து நிறைய லாயர்ஸ் தான். ஸோ அதனால அதை தாராளம் சில குறிப்பிட்ட பேரை வந்து நீங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து கன்க்ளூட் வித் டிஸ்அக்ரி இந்தியன் கான்ஸ்டியூஷன் லிவிங் டாக்குமெண்ட். அது வந்து தொடர்ச்சியா வந்து என்ன லிவிங் டாக்குமெண்ட்னா அடுத்து முக்கியமான சட்ட திருத்தங்கள் சரியா, அதையும் மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து இந்த இடத்துலதான் முக்கியமான விஷயம், எவ்வளவு கேஸ்ல வந்து உச்சநீதிமன்றம் வந்து இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா MK கோபாலன் கேஸா இருக்கலாம், இல்ல கேசவானந்த பாரதி கேஸா இருக்கலாம், பொம்மை கேஸா, ஏதாவது ஒரு 2 கேஸை வச்சு சிம்பிளா முடிச்சிடலாம் சரியா. ஸோ அவ்வளவுதான் ரைட். The Constitutional Assembly given the concrete shape and form to the principle it had inherited from the nationalist movement. Discuss. சரி, இந்த கேள்விக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் டிஸ்கஸ் பண்றேன். நம்ம நேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட்ல வந்து நம்ம என்ன இது பண்ணாங்களோ அதை தான் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வழியா நம்ம கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்கறாங்க. எழுத சொல்றாங்க. அவ்வளவுதான். ஏன்னா நம்ம அரசியலமைப்புல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கேள்வி கேட்கக்கூடியது வந்து மாறும். புரியுதா? முதல்ல வந்து காங்கிரஸ் ஆரம்ப காலகட்டத்துல 3P ப்ரே பெட்டிஷன் ப்ரேயர்ன்னு இருக்கும். சாரி, ப்ரே பெட்டிஷன் ப்ரோட்டஸ்ட்னு சிம்பிளா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன, நமக்கு டொமினியன் ஸ்டேட்டஸ் வேணும்னு கேட்போம், வாக்களிக்கக்கூடிய உரிமை வேணும்னு கேட்போம், நம்ம நிறைய நெருக்கடிகளுக்குள்ளாகும் போது எனக்கு அடிப்படை உரிமைகள்னு கேட்போம். அதை பொறுத்த வரைக்கும் என்ன, கராச்சி மாநாட்டில் கேட்டது, நேரு ரிப்போர்ட்ல உள்ளது, இது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுது. ரைட், இவ்வளவுதான். பாருங்க 1931 செக்ஷன் தானே சார்? கராச்சி செஷன் சரியா. எக்ஸ்பெக்ட் யூ டு ரைட் ஹவ் அவர் aspiration in freedom struggle included in the constitution. அவ்வளவுதான். ஸ்டார்ட் வித் ஹவு த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபங்க்ஷனிங். முதல்ல அரசியலமைப்பு நிர்ணய சபை எப்படி செயல்பட்டதுன்னு எழுதுங்க. அடுத்து மென்ஷன் த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். நேரு சொல்லியிருப்பார் இல்லையா, அது அப்படி அதில் சில விஷயங்களை மேற்கோள் காட்டுங்க. அடுத்து நேரு ரிப்போர்ட்டு, காங்கிரஸ் டிமாண்ட் டு த பிரிட்டிஷ், அவங்ககிட்ட வந்து என்ன சமத்துவம் ஈக்குவாலிட்டி இதெல்லாம் கேட்டது. அந்த குறிப்பா அந்த கராச்சி செஷன்ல வந்து என்ன ஃபண்டமெண்டல் ரைட்டோட அந்த இதெல்லாம் நீங்க தாராளமா எழுதலாம். அடுத்து கன்க்ளூஷனை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கம்ப்ளீட்டா முடிச்சிட்டிங்கன்னா அதை அடிப்படையா வச்சு நம்மளுடைய முடிவு இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அடுத்து ஹைலைட் த salient features ஆஃப் த இந்தியாஸ் ஆக்குபேஷனல் ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் அபவுட் 3 செக்டர் அண்ட் 6 அவ்வளவுதான். இன்ட்ரோடக்ஷன் அபவுட் த பிரைமரி செக்டர், செகண்டரி, டெரிட்டரி அண்ட் இட்ஸ் பொசிஷன் இன் எம்ப்ளாய்மெண்ட். இந்த ஒவ்வொரு துறையும், அதாவது வந்து என்னன்னா இந்த ஒவ்வொரு துறையும் எப்படி வந்து ஒரு வேலை வாய்ப்புல முக்கியத்துவமா இருக்கு. இப்போ பிரைமரி செக்டரை பொறுத்த வரைக்கும் டைரக்ட்லி எங்கேஜ்டு இந்த நேச்சர் அப்படிங்கிறதா என்ன, இயற்கையோடு நேரடியாக தொடர்புடைய துறை தான் என்ன, முதல்நிலைத்துறை. இந்த முதல்நிலைத்துறையில கிடைக்கக்கூடிய பொருட்களை வந்து ஒரு இதா மாத்துறது தான் என்ன, ஒரு வேல்யூ ஆடடா மாற்றக்கூடியதான் இரண்டாம் நிலைத்துறை. இப்போ இந்த ரெண்டு இதுக்கு இடையில வந்து இருக்கக்கூடிய டெரிட்டரி செக்டர்னா சர்வீஸ் செக்டர், டிரான்ஸ்போர்ட், எஜுகேஷனு, பேங்கிங்கு இதெல்லாம் வரக்கூடியது. அப்போ இந்த இதெல்லாம் எப்படி வந்து வேலை வாய்ப்புக்கு வந்து இதா இருக்கு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா எக்ஸ்பிளைன் த நேச்சர் ஆஃப் ஈச் செக்டர், இவருடைய இயல்பை எழுதுங்க. அதுக்கப்புறம் இதனுடைய கட்டமைப்பு வந்து எப்படி மாறுது அப்படின்னு சொல்லி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த குறிப்பா இந்த ஒரு இடத்த மென்ஷன் பண்ணிருங்க. லிபரலைசேஷனுக்கு அப்புறம் எல்பிஜிக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சர்வீஸ் செக்டர் வந்து எப்படி வந்து ஒரு முக்கியமான இடத்தை பறிச்சது. இப்போ நீங்க ஒரு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா பிரைமரி செக்டார் வந்து வேலை வாய்ப்புல 50+ கொடுத்தா கூட ஜிடிபியில் அது எவ்வளவுதான் கொடுக்குது, 14 to 15 தான் கொடுக்குது வருஷம் ஜிடிபி ரேஷியோல. ஆனா இந்த சர்வீஸ் செக்டார் என்ன பண்ணும் அப்படின்னா வேலை வாய்ப்புல 20% 25% கான்ட்ரிபியூட் பண்ணாலும் ஜிடிபியில 40 to 50% மேல எதுதான் கொடுக்குது, இந்த சர்வீஸ் செக்டர் தான் கொடுக்குது. ஏன் அப்படின்னா இந்தியா வந்து ஒரு சர்வீஸ் பேஸ்ட் எக்கனாமி. லைக் நீங்க ஆட்டோமொபைல் ஐடி இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது இந்தியாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இது. அது வந்து நமக்கு நிறைய அந்நியச்சலாவணி எட்டி கொடுக்குது. அது மட்டும் கிடையாது, வேலை வாய்ப்பை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதிகமான வருமானத்தை வந்து சர்வீஸ் செக்டர் வந்து கொடுக்குது. ஐடி அண்ட் எனபிள்டு சர்வீஸ் சொல்லக்கூடியது. அதெல்லாம் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா முடியுது. லிஸ்ட் அவுட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி போஸ்ட் குளோபலைசேஷன்.
உலகமயமாக்கலுக்கு பிறகு இந்திய பொருளாதாரத்தின் தன்மைகளை பட்டியலிடுக. எக்ஸ்பெக்ட் யூ டு ரைட் ஹவு இந்தியன் எக்கனாமி டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு டெவலப்பிங் எக்கனாமி. முதல்ல இந்த கேள்வி ஒண்ணும் இல்லைங்க. இந்தியா வந்து ஒரு வளர்ந்து வரும் பொருளாதாரம் அப்படிங்கறதான் இந்த கேள்வியுடைய விடை. அதை எழுதிட்டீங்கன்னா முடிஞ்சது. அப்ப முதல்ல இந்திய பொருளாதாரம் வளர்ந்து வரும் பொருளாதாரம், அதற்கான இயல்புகளை வந்து எழுதுங்க. அடுத்து 2வது பார்ட்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா, எந்தெந்த துறை வந்து அதிகமான வளர்ச்சியை வந்து அடைஞ்சது, குறிப்பா இந்த எல்பிஜிக்கு அப்புறம். அதுக்கப்புறம் அதே நேரத்தில் இதனுடைய விளைவா எப்படி வந்து பவர்ட்டி டிக்ரீஸ் ஆச்சு, அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து குறைய ஆரம்பிச்சது, தனிநபர் வருமானம் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது, இதெல்லாம் எழுதி அதுக்கப்புறம் ஒவ்வொரு செக்டாரும், ஆட்டோமொபைல் செக்டார், டெக்ஸ்டைல், எஃப்டிஐ இன்க்ரீஸ் ஆனது, ஐடி என்னென்ன எழுதிக்கலாம். சரியா? இதோட விடை அப்படிங்கிறது இவ்வளவு ரொம்ப எளிமையா சிம்பிளா தான் இருக்கும். எக்ஸ்பிளைன் த காமன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த தமிழ் சிவிலைசேஷன் அண்ட் இண்டஸ் சிவிலைசேஷன். இது வேற எதுவும் கிடையாது, கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு கொஸ்டின். குறிப்பா கொற்கை, கீழடி, சிவகலை, ஆதிச்சநல்லூர் இதுல கிடைச்ச முக்கியமான விஷயங்களை வச்சு எழுதலாம். குறிப்பா நிறைய பாட் கிடைச்சிருக்கு. சரியா? இந்த பாட்டுக்கும் அங்க உள்ளதுக்கு ஒத்துமை இருக்கு. அடுத்து இந்த கிடைக்கக்கூடிய அந்த ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா, அது அதுக்கப்புறம் இங்க நெல் கிடைச்சிருக்கு. இந்த இடங்கள் எல்லாம் இண்டஸ் வழியில என்ன நெல் அப்படிங்கிறது ஒரு பிரதான பயிரா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல பெண் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது உண்டு. சிந்து சமவெளியில பெண் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நிறைய அது உண்டு. அதுக்கப்புறம் என்னன்னா, கீழடியில கண்டுபிடிக்கப்பட்டதுல எந்த விதமான மத அடையாளங்களுமே காணப்படல. அதே மாதிரி எங்க சிந்து சமவெளியிலையும் மதம் சார்ந்த எந்த ஒரு விஷயமும் கிடைக்கல. இந்த மாதிரி பொதுவான விஷயம், கிராஃப்டி சிம்பிள், நோ ரிலீஜியஸ் பிளஸ் இந்த கேவிடி காம்ப்ளெக்ஸ் வந்து ஹைலைட் பண்ணியே காமிங்க. சரியா? ஏன்னா இந்த கேவிடி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் டே பை டே கெட்டிங் சிக்னிஃபிகன்ஸ். அண்ட் இண்டஸ் டு வைகை அப்படிங்கக்கூடிய ஒரு புத்தகமே எழுதியிருக்காங்க. சரியா? அண்ட் இண்டஸ் டு வைகை சிவிலைசேஷன் அப்படின்ட்டு டாக்டர் ஆர் பாலகிருஷ்ணன் இந்த கேவிடி காம்ப்ளெக்ஸை டெவலப் பண்ணவர் தான் அவர். இஸ் அ ஃபார்மல் சிவில் சர்வன்ட். அவர் இந்த இது எழுதியிருக்காரு. இந்த கேவிடி காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி நீங்க ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா, கொற்கை, வஞ்சி, தொண்டி. சரியா? இது எல்லாமே வந்து சங்க இலக்கியத்துல குறிப்பிடப்படக்கூடிய பெயர்கள். பிளஸ் இந்த கொற்கை, வஞ்சி, தொண்டி போன்ற பெயர்கள் எல்லாமே வந்து எங்க இருக்குது, இந்த இப்பவும் நிறைய இடங்கள்ல இதே பெயரோட எங்க சிந்து சமவெளி பகுதி இருந்த பாகிஸ்தான் பகுதிகளில் இந்த பெயர் வருது. சரியா? அதனால அதை நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஈவன் பிராகுவி இருக்கு இல்லையா, பிராகுவி அப்படிங்கக்கூடிய ஒரு வட திராவிட மொழி ஆப்கானிஸ்தான்ல உள்ள பல்ஜிஸ்தான் அப்படிங்கக்கூடிய ஒரு மாகாணத்துல பேசப்படுகிறது. அது ஒரு திராவிட மொழி. ஈவன் அந்த மாதிரி அதுவும் சிந்து சமவெளி கீழே இருந்த ஒரு இடங்கள் தான். அவ்வளவுதான். தமிழர்கள், அடுத்த கேள்வி, தமிழர்கள் தமிழ்நாட்டின் பூர்வீக குடிகள், இலக்கிய மற்றும் வெளிநாட்டவரின் குறிப்புகளை கொண்டு விளக்குக. இந்த கேள்விக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்றேன், அடுத்து நான் சொல்றேன். ஓகே, இந்த கேள்விக்கு எப்படி ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். சும்மா உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க, தப்பா சொல்லுங்க இல்ல ரைட்டா சொல்லுங்க, அது மேட்டர் கிடையாது. பட் யூ ஷுட் ஆன்சர். அந்த தொல்காப்பியமோட கோட்ஸ் சொல்லலாம்ல சார்? தமிழக எல்லையை வந்து வரையறை பண்ணுங்க, வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூர் நல்லுலகம் அப்படின்னு சொல்லி. எக்ஸாக்ட் ஆன்சர். நீங்க ஸ்டார்ட் பண்றது அந்த ஒரு வாக்கியத்துல ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்றிய கோடி, அதை ஆரம்பிக்கலாம். பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொள்ள கொடுங்கடல் கொள்ள அப்படின்னு சிலப்பதிகாரம் சொல்லக்கூடியது. இந்த மாதிரி ஒரு 3 விஷயம் தாங்க. அதுக்கப்புறம் லெமூரியா, குமரிக்கண்டம், அதுக்கப்புறம் ஆதிச்சநல்லூருடைய காலம், இந்த இலக்கியங்களை வச்சும் அதே மாதிரி வெளிநாடுகள் இருக்கக்கூடிய, அதாவது வந்து ஏன்னா சங்க காலத்திலே வந்து வெளிநாடுகளுக்கான தொடர்பு அப்படிங்கிறது இருந்துச்சு. அப்போ இந்த பெரிய பிளேஸ் ஆஃப் எரித்ரேயன்சி அப்படிங்கிறது,
அப்போ அதுல சொல்லப்படக்கூடிய நம்ம துறைமுகங்கள் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் வச்சு எழுதிங்கன்னா முடிஞ்சுது. இதுக்கான ஆன்சர் ஒரு பக்கம் தான் வர முடியும், அதுக்கு மேல வர முடியாது. பட் போதும், புரியுதுங்களா? ஏன் அப்படி இந்த கேள்வி கேட்பதற்கான நோக்கம் நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் வந்து நீங்க எழுதக்கூடாது அப்படிங்கிற நான் வந்து என்னுடைய எக்ஸ்பர்ட்டை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்கான இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கல. ஆக்சுவலி நீங்க எப்படி வந்து வாசிக்கும் போது ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களை தயார்படுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிற இதுலதான் கேட்கிறேன். சரியா? ஸோ தீஸ் ஆர் த சின்ன சின்ன விஷயங்கள், ரைட்? இப்ப சில பேர் எழுதியிருக்கதை வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சில ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம். இது வந்து ஒரிஜினல் பேப்பருங்க. சரியா? ஸோ ஆரம்பிப்பதே இப்படிதான் எழுதியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி எழுதுறவங்களுக்குலாம் என்ன கண்டிப்பா வந்து 7 மார்க் 8 மார்க் கொடுக்குறாங்க. இங்க வந்து என்னன்னா இந்த ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. நான் சொன்ன விஷயத்தை நான் வந்து அந்த டிஸ்கஷன்ல எப்படி அணுகணும்னு சொல்லியிருப்பேன். பட் இப்ப இந்த பேப்பர் இருக்கு இல்லையா, இந்த பேப்பர் வந்து எப்படி வந்து ஒரு விடையை எழுதணும் அப்படிங்கிறது இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இது பொருந்தும். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாயில் டைப்ஸ் ஆஃப் இந்தியா இன் அண்ட் லிஸ்ட் அவுட் த எக்ஸ்பிளைன். பாருங்க, இந்த படத்தை பார்த்த உடனே என்னென்ன படம் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சது. நீட்டா மேப் போட்டாங்க. ரெட் சாயில் இங்க இருக்கு, அலுவியல் சாயில் இங்க இருக்கு, பிளாக் சாயில் இங்க இருக்கு, லேட்ரிட் சாயில் இங்க இருக்கு. அப்போ இந்த மாதிரி நீங்க ப்ரெசன்டேஷன்லையும் உங்களுக்கான கண்டென்ட்டை கொஞ்சம் சுருக்கி இந்த மாதிரி பிக்டோரியல்ல கொடுத்தீங்கன்னா இட் வில் பி பெஸ்ட். கண்டென்ட் குறையக்கூடாது, ஆனா வார்த்தைகளோட எண்ணிக்கையை குறைச்சி எழுதுறதுக்கான முயற்சியை வந்து நீங்க தொடர்ச்சியா பண்ணணும். ரைட்? சில பேப்பரை இது பண்றேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, யூ ஷுட் ரைட் ஒன்லி இன் த பிளாக் பென், டோன்ட் யூஸ் ப்ளூ. நீங்க ஹைலைட் பண்றதா இருந்தாலும் சரிதான், இல்ல எது பண்றதா இருந்தாலும் சரிதான். முக்கியமா வந்து இந்த எழுதியிருக்காருங்க, முதல் கர்நாடக போர், ரைட்? ஆஸ்திரிய வார் சிம்பிளா எழுதுனா போதும். சரியா? பேட்டில் ஆஃப் அடையார், ஆக்சுவலி பேட்டில் ஆஃப் ஆம்பூர் இதை சொல்ல நினைச்சேன். இப்போ இந்த ரெண்டு இதை நீங்க பேட்டில் ஆஃப் அடையாரையும் பேட்டில் ஆஃப் ஆம்பூரையும் நீங்க ஹைலைட் பண்ணி காட்டலாம். ஏன்னா இந்த ரெண்டும் தமிழ்நாட்டில் வரக்கூடிய ஒரு இடம். இன்ட்ரோடக்ஷன் வந்து என்னன்னா நேரடியாக விடைக்கு எழுதாதீங்க. ஒரு அறிமுகம் அப்படிங்கிறது ஒரு 3 to 4 லைன்ஸ்ல வந்து நீங்க என்ன எழுத போறீங்க. இப்போ ஒன்றும் இல்லை, சால்பை வாஸ் இட் டேர்னிங் பாயிண்ட் இன் இந்தியா. இது எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, ஆங்கிலேயர்களுக்கும் மராத்தியர்களுக்கும் ஏற்பட்ட போரின் போது ஏற்றுக்கொள்ளப்பட்ட சால்பை உடன்படிக்கை சில முக்கிய சரத்துக்களை கொண்டிருக்கிறது. நான் எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்றேன். இதுல வந்து இருவரும் என்ன பயனடைஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை எழுதி அதுக்கப்புறம் என்ன மராத்தியர்களுடைய அந்த வலிமையை வந்து என்ன இது வந்து உறுதி செஞ்சது அப்படிங்கிற எழுதும்போது நம்ம எப்பவுமே இந்தியர்களை வந்து புகழ்ந்துதான் எழுதுற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து இது பண்ணணும். சரியா? ரைட். ஆக்சுவலி நீங்க வந்து உங்களுடைய வார்த்தையை வந்து என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய ஃபாண்ட் சைஸ் நான் இண்டிவிஜுவலா சொல்றேன். சரியா? ஓகே. யாரோ எழுதுறீங்க, எழுதாதீங்க. மக்கள் தொகை வளர்ச்சி மற்றும் வெடிப்பை வேறுபடுத்துக. இப்ப நீங்க இந்த இடத்துல எழுதுறீங்க இல்லையா, இதை எடுக்கும்போது கிவ் அ ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள். சரியா? ஒரு நிலையான வளர்ச்சிக்கான காரணம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரே நிமிஷம். நீங்க கேரளாவுடைய பாப்புலேஷன் வந்து கொஞ்சம் அது ஒரு கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி யூபி பீகாருடைய பாப்புலேஷன் அப்படிங்கிறது என்ன சடனா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இந்த இடங்கள்ல வந்து ஒரு நடைமுறை எடுத்துக்காட்டு மாநிலங்களை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகே சார். ஓ, ஜஸ்ட் ஒரு ஐடியா. சரி, இட் இஸ் குட். ஸோ அவ்வளோ அந்த மாதிரி எழுதுறீங்கல்ல, முடிஞ்சது. சார் அந்த கொஸ்டின்ல அண்டர்லைன் பண்ணியிருக்கீங்களா சார், அந்த மாதிரி பண்ணலாமா சார்? தாராளமா நீங்க அண்டர்லைன் பண்ணலாம். அதாவது வந்து அண்டர்லைன் பண்றது புரியல. ஆன்சர்ல இல்ல சார், கொஸ்டின்ல ஆன்சர்ல அண்டர்லைன் பண்ணலாம்னு தெரியும் சார். கொஸ்டின் நீங்க அண்டர்லைன் கொஸ்டின் நீங்க தொடவே கூடாது. சரியா? சார், கொஸ்டினுக்குள்ள நீங்க அந்த பக்கத்துக்குள்ள போகவே கூடாது. யூ ஷுட் ரைட் இன் தி கிவன் ஸ்பேஸ். ஓகே சார். ஓகே, அது ரொம்ப நாள் டவுட்.
இப்போ அந்த விரிவான விளக்கம்னு சொல்றீங்க இல்லையா, அதிகமான இது இப்ப என்னன்னா 12 அட்டவணைகள், எத்தனை பகுதிகள், எத்தனை ஆர்டிகிள் அப்படிங்கறத சொல்லியிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். சரியா? குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் வந்து ஒரு மிகப்பெரிய பகுதியை வந்து புடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த கூட்டாட்சி தன்மை இருக்கிறதுனால நம்ம அரசியலமைப்பு மிக பெருசா இருக்கு அப்படிங்கறது நீங்க சொல்லலாம். பரவாயில்ல, ஓகே. நீங்க வந்து ஃபோக்கஸ் ஆன் த இன்ட்ரோடக்ஷன்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். சரியா? நான் அடுத்தடுத்த கொஸ்டின்ல வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? யா, புடிச்சிட்டீங்களா? இப்ப இந்த மாதிரிலாம் எழுதுறது வந்து தவிர்த்துடலாம். சரியா? நான் வாட் இஸ் எல்லாம் கேட்கல. டைரக்டா நீங்க நம்மளுடைய நேச்சர் ஆஃப் டெவலப்பிங் நான் உங்களுக்கு கீ கொடுத்துருக்கேன்ல, இதோட உங்க ஆன்சரை கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா நான் சொன்ன இப்ப என்னுடைய வீடியோ கேட்டதுக்கு அப்புறம் யூ வில் கெட் மோர் கிளாரிட்டி. அந்த அந்த ஆன்சர் கீஸை காட்டிலும் நான் கேட்டதுக்கு அப்புறம் இதா இருக்கும். சரியா? நான் உங்களுக்கு வந்து ஒரு 1 or 2 daysல வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்கு வந்து ஒரு கொஸ்டின் எடுத்துக்காட்டி எழுதி அதை எப்படி இது பண்ணணும் அப்படிங்கறத காட்டுறேன். இதெல்லாம் பக்கா. ஓகே. இந்த மாதிரி நம்பர் போட்டு எழுதாதீங்க. நீங்க டைரக்டா வந்து 3.2 எழுத வேணாம். சரியா? சப்ஹெட்டிங்காவே கொடுங்க. நீங்க இந்த சப்ஹெட்டிங்கான நம்பர்லாம் நீங்க கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சிறப்பு. Periplus, Strabo, Fellini, ரைட். அவ்வளவுதான். ஒரு ஆன்சர் இஸ் குட். அவ்வளவுதான். நீங்க ஓரளவு மேட்ச் பண்றீங்க. சரியா? ஓகே சார், தேங்க்யூ. இப்படி எழுதும்போது தனியா முகவுரைன்னு ஒரு ஹெட்டிங் கொடுக்காதீங்க. சரியா? டைரக்டா எழுத ஆரம்பிச்சிருங்க. அது வந்து இந்த முன்னுரை முடிவுரைன்னு கொடுக்கறது ஒரு ஸ்கூல் லெவல்ல கொடுக்குற மாதிரி. சரியா? ஒண்ணும் இல்ல, நீங்க தமிழ் ஹிண்டுல கட்டுரை வருது, ஆனா முன்னுரைன்னு கொடுக்காம தான் டைரக்டா சிம்பிளா ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஆரம்பிங்க. சரியா? ஒரு ஹேண்ட் ரைட்டிங் இஸ் குட். இப்போ நீங்க முக்கியமான இடத்த வந்து என்ன நீங்க ஹைலைட் பண்ணலாம். சரியா? இப்ப 2வது வந்து பாண்டிச்சேரி உடன்படிக்கையா இதனுடைய விளைவு இல்ல, இந்த ஒரு நிமிஷம் பேட் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்குது இருக்குல்லையா? அப்போ இதோட காரணம், அப்போ இந்த காரணத்தை நீங்க ஹைலைட் பண்ணி இப்படி பாக்ஸ் மாதிரி காட்டலாம், இல்ல ஒரு அண்டர்லைன் பண்ணி காட்டலாம். சரியா? நீங்க அதாவது என்னன்னா இதெல்லாம் இந்த கொஸ்டினுக்கான கீயா இருக்கும்னு நீங்க ஃபீல் பண்றீங்க இல்லையா, அதெல்லாம் நீங்க அண்டர்லைன் பண்ணி காட்டலாம், ஹைலைட் பண்ணி காட்டலாம், எல்லாமே பண்ணலாம். சரியா? ஆக்சுவலி வந்து என்னன்னா உங்க ஸ்கேன் பண்ண குவாலிட்டி வந்து இட் இஸ் வெரி லோ. அப்படி எனக்கு ஒரு ஷேடா இருக்க மாதிரியே தோணுது. சரி, நான் உங்களுக்கு தனியா சொல்றேன். சரிங்களா? நல்லா தான் எழுதிருக்கீங்க ஆன்சர். நம்பர் போடுறதுக்கு பதில் ஹைஃபன் யூஸ் பண்ணுங்க, இல்ல ஏபிசிடி யூஸ் பண்ணிருங்க. சார் இந்த காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட்டுக்கு புக்லெட் மாதிரி தரேன்னு சொன்னீங்க. நான் அதாவது வந்து உங்களுக்கு நான் கொரியர் பண்ணிடுவேன். சரியா? ஸோ இன்னும் வந்து என்னன்னா இந்த இன்ஸ்டியூட் ஷிஃப்ட் பண்ணோம் இல்லையா,
இதுல வந்து காமனா ஷிஃப்ட் பண்ணி ஆயிடுச்சு. இன்னும் தினசரி இங்க சின்ன சின்ன வேலை கூட அது அலையிறதே வந்து ஒரு பெரிய பர்டனா இருக்கு. ஸோ அசூனஸ் நான் சென்ட் பண்ணிடுவேன். சரியா? ஒன்ஸ் இந்த வாரம் முடியும் நான் சென்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் கொரியர்ல பண்ணா நீங்க பர்சனலா பேப்பர் ரிவ்யூ பண்ணிடுவீங்களா? நான் உங்க காம்ப்ரிஹென்சிவ்க்கு நான் பர்சனலா உங்களுக்கு பேப்பர் ரிவ்யூ நீங்க பிடிஎஃப்லயே நான் பேப்பர் ரிவ்யூ பண்ணி கொடுப்பேன். சரியா? நான் பிடிஎஃப்லயே ரிவ்யூ பண்ணி சொல்லுவேன். இதெல்லாம் விஸ்வ புராணம், கந்த புராணம் இதெல்லாம் வராதுங்க. அதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டை பத்தி சொல்லாது. வருமா? இந்த கேண்டிடேட் இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய வார்த்தையை வந்து கொஞ்சம் பெரிய வார்த்தையா எழுதுங்க. இப்படி எழுதுறதுனால நீங்க அதிகமான வேர்ட்ஸ் எழுதுவீங்க. குறைவான இடம் தான் பிடிக்கும். இன்னொன்னு நீங்க அதிகமான வார்த்தை எழுதுறதுனால உங்களால பேப்பரை வந்து ஆன் டைமுக்குள்ள கம்ப்ளீட் பண்ண இயலாது. இண்டிவிஜுவல் சொல்றேன். சரியா? ஸோ இந்த வீடியோ திரும்ப இப்போ உங்களுக்கு அனுப்புறேன். இன்னொன்னு எனக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் இப்படி சும்மா ரஃபா கூட ஃப்ரேம் பண்ணுங்க. சரியா? ஒரு கொஸ்டினுக்கு எப்படி எல்லாம் ஆன்சர் ஃப்ரேம் பண்ணணும் நான் ப்ரே பண்ணியிருக்கேன் இல்லையா? அப்போ சிலப்பதிகாரத்தை மேற்கோள் காட்டுறது, அடுத்து வெளிநாட்டுடைய குறிப்புகள், ஸ்ட்ரோபோ அவங்க என்ன மேற்கு துறைமுகத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஒரே பேப்பர்ல ஒரு அரை பக்கத்துக்குள்ள கீவேர்ட்ஸை மட்டும் ஃப்ரேம் பண்ணி பாருங்க. மற்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். சரியா? ஸோ வேற சந்தேகம் இருந்தா கேளுங்க. நான் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு சொல்றேன். சரியா? செகண்ட் டெஸ்ட் ஐ வில் டிஸ்கஸ். இப்போ அந்த தொல்காப்பியம், சிலப்பதிகாரம் அதெல்லாம் அந்த தமிழ் எடுத்துக்காட்டுலாம் இருக்கு சார். அதை எப்படி இங்கிலீஷ்லயே எழுதிடலாமா? அதை வந்து நீங்க டிரான்ஸ்லிட்ரேஷன்ல எழுதிக்கோங்க. சரியா? அதாவது வந்து என்னன்னா வட வேங்கடம் அது மாதிரி தான். இதுக்கு பேர் வந்து ஒலிபெயர்ப்பு. சரியா? டிரான்ஸ்லிட்ரேஷன் அப்படிங்கிறது ஒலிபெயர்ப்பு. நீங்க பெரும்பாலான தமிழ் டெக்ஸ்ட்டை வந்து இப்படிதான் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றாங்க. குறிப்பா சங்கம் டெஸ்டா. இன்னொன்னு இப்படி எழுதினா மட்டும்தான் புரியும். நீங்க லிட்ரேச்சரா வந்து இல்ல ஒரு அந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணிட்டீங்கன்னா அது புரியாது. அதனால வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லிலகம் அப்படிங்கிறத அப்படியே நீங்க எழுதிடலாம். சரியா? ஓகே ஓகே சார். ஓகே தேங்க்யூ. சரிங்களா சார்? நெக்ஸ்ட் டிஸ்கஷன் எப்போ சார்? நான் உங்களுக்கு நாளைக்கு இது பண்ணிடுறேன். சரியா? சரிங்க. தேங்க்யூ சார். ஓகே. அடுத்து அந்த இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க சார். அடுத்து நான் உங்களுக்கு ஷெட்யூல் 1 or 2 டேஸ் திரும்ப அப்டேட் பண்ணிடுவேன். சரியா? ஓகே. ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார். நான் உங்க பேப்பர் ரிவ்யூ பண்ணி சொல்றேன் நவீன். சரியா? ஓகே தேங்க்யூ. நான் ரெக்கார்ட் வீடியோ அனுப்புறேன்.